வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிறந்த படைப்பாளி குழந்தைகளுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். சோலைநகர் அரசு ஆரம்ப பள்ளியில் மழைநீர் புகுந்ததாக வந்த புகாரை தொடர்ந்து நேரில் சென்று ஆய்வு செய்த தொகுதி எம்எல்ஏ பிரகாஷ்குமார் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவேன் என அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் வியாபாரிகளிடம் ரூபாய் 1.65 கோடி நூதன மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுவை அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் நேருவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜஹான், ராகுல்காந்தி, தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிறந்த படைப்பாளி குழந்தைகளுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் குழந்தைகள் நாள் விழா 2024 இன்று காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி முதன்மை விருந்தினராக பங்கேற்று சிறந்த படைப்பாளி குழந்தைகளுக்கான விருதுகளை வழங்கினார். கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் விழாவிற்கு தலைமையேற்று குழந்தைகள் நாள் விழா போட்டிகளில் மண்டல அளவில் வென்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை மூலம் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குதல், புதுப்பித்தல் மற்றும் பள்ளி தொடங்கவும், CBSE மற்றும் ICSE அங்கீகாரம் பெறவும் தேசிய தகவலியல் மையம் மூலம் தொடங்கப்பட்ட இணையதளத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். மேலும் பள்ளி கல்வித்துறை மூலம் இந்த வருடம் பள்ளி முன்பருவம் குழந்தைகளுக்கான கதைகள், பாடல்கள் மற்றும் 6ஆம் வகுப்புக்கான புதுச்சேரியின் வரலாறு புத்தகமும் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வி இயக்குநர் பிரியதர்ஷினி, துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டனர். சோலைநகர் அரசு ஆரம்ப பள்ளியில் மழைநீர் புகுந்ததாக வந்த புகாரை தொடர்ந்து நேரில் சென்று ஆய்வு செய்த தொகுதி எம்எல்ஏ பிரகாஷ்குமார் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டு மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவேன் என அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் அரசு ஆரம்ப பள்ளி கட்டடம் சிதிலமடைந்து உள்ளது. இதனை சீரமைக்க தொகுதி எம்எல்ஏ பிரகாஷ்குமார் கடந்த 2 ஆண்டுகளாக கல்வித்துறை அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தி வருகிறார். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழை காரணமாக பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பறைகளிலும் மழைநீர் புகுந்தது. இதனால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உடனடியாக பள்ளியில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது அங்கிருந்த கட்டடங்களில் குறைகளை சுட்டிக்காட்டி அவர் பள்ளி கட்டடத்தை புனரமைக்க கடந்த 2 வருடங்களாக கூறி வரும் நிலையில் கல்வித்துறை அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவேன் என அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு மழை நிறைய வருன்ற காரணத்தினால லீவாவது விட்டுருக்கணும். எங்க பார்த்தாலும் தண்ணி, எப்படி ஸ்கூலுக்கு பசங்க வருவாங்க, இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்கூலோட லட்சணம் இதுதான். நீங்கள் பார்க்கலாம்,
நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் டெவலப் பண்ணியிருக்கிறோம். இதை 2 வருஷமா நான் கேட்குறேன். இந்த இந்த ஒரு ஒரு இந்த நிலையை நீங்க பார்த்தாலே தெரியும். அப்படியே காட்டுங்க, அப்படியே காட்டுங்க. புதுச்சேரியில் வியாபாரிகளிடம் ரூபாய் 1.65 கோடி நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி தில்லை மேஸ்திரி வீதியைச் சேர்ந்தவர் சரவணன், மின்சார பொருள்கள் விற்கும் வியாபாரி. இவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப்பில் மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டுள்ளனர். அவர்கள் இணையதளம் மூலம் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்றனர். இதை நம்பிய சரவணன் பல்வேறு தவணைகளாக மொத்தம் ரூபாய் 1.65 கோடியை முதலீடு செய்ததாக தெரிகிறது. அதன்படி அவருக்கு ரூபாய் 10 கோடி வரை லாபம் கிடைத்திருப்பதாக கணக்கில் காட்டப்பட்டிருக்கிறது. இதனை அவர் எடுக்க முயன்ற போது பணம் கிடைக்கவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து கோரிமேடு இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுவை அரசில் பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை 3% உயர்த்தி அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் அடிப்படையில் அகவிலைப்படி 3% உயர்த்தி வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 50% அகவிலைப்படி 53% உயர்த்தி வழங்கப்படும் என கூறப்பட்டது. இதனை பின்பற்றி புதுவை அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப் போவதாக நிதித்துறை உத்தரவிட்டது. இந்த நிலையில் புதுவை அரசில் பணியாற்றும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களான உதவியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், தோட்ட பராமரிப்பாளர்கள், சலவையாளர்கள், ஓட்டுநர்கள், எழுத்தாளர்கள், தாசர்கள், டெலிபோன் டெக்னீஷியர்கள், லிப்ட் ஆபரேட்டர்கள், ஸ்டெனோகிராஃபர், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் உள்ளிட்டோருக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறது. டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் உள்ளிட்டோருக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறது. மேலும் புதுவை அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறது. புதுச்சேரி சாரம் சுப்பிரமணியர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையின் போது முருகன் சிலையின் முகத்திலிருந்து வியர்வை துளிகள் கொட்டியதால் பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் சுப்பிரமணியர் கோவில் உள்ளது. கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் விழா அங்கு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவையொற்றி நேற்று இரவு முருகருக்கு சிறப்பு பூஜை நடந்தது. தொடர்ந்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அப்போது முருகர் சிலை முகத்திலிருந்து திடீரென வியர்வை துளிகள் கொட்டியது. அதை பார்த்த பக்தர்கள் பரவசமடைந்து அரோகரா முழங்கி வழிபட்டனர். இத்தகவல் அறிந்து அப்பகுதியில் பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு நிலவியது. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு முருங்கப்பாக்கம் கைவினை கிராமத்திற்கு சுற்றுலா வந்த தனியார் பள்ளி மாணவர்களுக்கு டெரகோட்டா கலைஞர் சண்முகம் இலவசமாக டெரகோட்டா கலையை கற்றுக் கொடுத்தார். மாணவர்கள் உற்சாகமாக பயிற்சி செய்தனர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் முருங்கப்பாக்கம் கைவினை கலைஞர் கிராமத்தில் அமைந்துள்ள பல்வேறு விதமான கண்காட்சிகளை கண்டு களித்தனர். மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள டெரகோட்டா பூங்காவில் உள்ள சிலைகளை கண்டு களித்தனர். டெரகோட்டா பூங்காவில் அமைந்துள்ள ஒவ்வொரு சிலைகளை பற்றியும் கலை மணி சண்முகம் விரிவாக விளக்கி கூறினார். மேலும் அனைத்து மாணவ மாணவியர்கள் டெரகோட்டா கைவினை பயிற்சியில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். குறுகிய காலத்தில் தங்கள் முன் உருவான டெரகோட்டா கைவினை பொருட்களை பார்த்து வியந்தனர். தற்போதைய கல்வி முறை சிறப்பாக இருந்தும் மாணவர்கள் போட்டி மற்றும் தேர்வுகளுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்வதால் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். பாரம்பரிய கலைகளை கற்றுக் கொடுத்தால் மனம் புத்துணர்ச்சி அடைவதோடு படைப்பு திறனும் மேம்படும் என கலைமாமணி சண்முகம் தெரிவித்தார். எல்லாருமே பண்ணலாமா? நம்ம பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா பள்ளி நிறுவனர் ராம சிவராஜ் தலைமையில் நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் சாந்தி முன்னிலை வகித்தார். திவ்யா வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் ஆரம்ப சுகாதார மைய மருத்துவர் ஆமகல் கவிதை, சுகாதார ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன், மதிவதனன்,
மற்றும் கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா பள்ளியின் தலைமை ஆசிரியர் சௌந்தரி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவின் துவக்க நிகழ்வாக ஜவஹர்லால் நேரு படத்தை திறந்து வைத்து அவருக்கு விளக்கு ஏற்றி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இவ்விழாவானது LKG முதல் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டு மாணவ மழலைகளின் மாறுவேட போட்டி, குழு நடனங்களும் மிக சிறப்பாக நடைபெற்றன. மேலும் நேரு, வீரபாண்டிய கட்டபொம்மன், நேதாஜி, பகத்சிங், ஜான்சி ராணி, வேலு நாச்சியார் பற்றி வீர உரைகள் நிகழ்த்தப்பட்டன. குழந்தைகள் வண்ண உடை உடுத்தி ஆடி பாடி அனைவரையும் மகிழ்வித்தனர். குழந்தைகளின் பெற்றோர் அனைவரும் வருகை தந்து தத்தம் குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் கேடயங்களையும் தந்து சிறப்பித்தனர். பெற்றோரின் ஒத்துழைப்பாலும் ஆசிரியர்களின் பயிற்சியாலும் இவ்விழா சிறப்பாக அமைந்தது. விழாவுக்கான ஏற்பாடுகளை ப்ரீ-KG முதல் 2ஆம் வகுப்பு வரையான ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் மூலம் பல்வேறு இடங்களில் 15 ஸ்மார்ட் பேருந்து நிழற்குடை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் 15 ஸ்மார்ட் பேருந்து நிழற்குடைகள் அமைக்க சென்னை ஸ்கைராம்ஸ் அவுட்டோர் அட்வர்டைசிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கிற நிறுவனத்திடம் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதையொட்டி ஸ்மார்ட் பேருந்து நிழற்குடைகள் அமைக்கும் பணியின் துவக்க விழா தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் போக்குவரத்து துறை செயலர் முத்தம்மா, போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார், துணை போக்குவரத்து ஆணையர் குமரன், வட்டார போக்குவரத்து அதிகாரி சீதாராமராஜ் மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கென்னடி நகரில் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த தொகுதி MLA நேரு விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். புதுவை அரசு பொதுப்பணித்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கென்னடி நகர் பகுதியில் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை ஆய்வு செய்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உடனிருந்தனர். என்னன்னா இந்த வாட்டத்துக்கு இந்த ஹைட்டுக்கு அதை தூக்கினாதான் இந்த வாட்டம் கட்ட வைக்க முடியுன்ற மாதிரி. புதுச்சேரியில் நாளை மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் உத்தரவுப்படி ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மக்கள் குறைதீர் கூட்டம் நடத்தப்படுகிறது. அதன்படி புதுச்சேரி மாவட்டத்துக்கு உள்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களின் குறைகளை கேட்பதற்கு அனைத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நவம்பர் மாதத்திற்கான குறைதீர் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை புதுச்சேரி பேட்டையின் சத்திரம் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டம் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வெள்ளாள வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு நந்திகேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற ஐப்பசி மாத வளர்பிறை பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வெள்ளாள வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நந்திகேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஐப்பசி மாத வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள நந்தி பகவான் மற்றும் நந்திகேஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்திகேஸ்வரர் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்திகேஸ்வரரை வழிபட்டு சென்றனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிறந்த படைப்பாளி குழந்தைகளுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். சோலைநகர் அரசு ஆரம்ப பள்ளியில் மழைநீர் புகுந்ததாக வந்த புகாரை தொடர்ந்து நேரில் சென்று ஆய்வு செய்த தொகுதி MLA பிரகாஷ்குமார் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவேன் என அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் வியாபாரிகளிடம் ரூபாய் 1.65 கோடி நூதன மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.